கதை தலைப்பு: நட்பே உண்மையான புதையல். ஆழ்கடலின் ஒரு பவழப்பாறை உலகம். அங்கே வண்ணமயமான மீன்களும் அலையலையாய் ஆடும் கடல் தாவரங்களும் ரகசியமான குகைகளும் நிறைந்திருந்தன. நீல நிற நீர் சூரிய ஒளியில் மின்னியது. கீழே ஆயிரக்கணக்கான பவளக்குன்றுகள் வெவ்வேறு வடிவங்களிலும் வண்ணங்களிலும் காட்சியளித்தன. அலைகள் மெதுவாக பாறைகளை தழுவிச் சென்றன. அந்த பவளப்பாறைகளின் நடுவில் ஒரு சுறுசுறுப்பான நீர்க்கீரி வாழ்ந்து வந்தது. அதன் கண்கள் எப்போதும் பிரகாசமாக இருக்கும். ஒவ்வொரு புதிய அசைவையும் புதிய ஒளியையும் அது ஆராயும். அதன் சின்னஞ்சிறு கைகளில் கடல் சிப்பிகளை எடுத்து ஜாலமாய் விளையாடும். பவளப்பாறைகளுக்கு இடையே வழுக்கிச் செல்லும். அதன் சிரிப்பு கடல் அலைகளின் இசையைப் போல இனிமையாக கேட்கும். அந்த நீர்க்கீரியின் நாட்கள் சாகசங்கள் நிறைந்தவை. அது ஒரு பெரிய நீல நிற மீனுடன் ஓடிப்பிடித்து விளையாடும். ஒரு செம்பவள நண்டுடன் மறைந்து பிடிக்கும் விளையாட்டு விளையாடும். சில சமயங்களில் ஆழமான கடல் குகைகளுக்குள் துணிச்சலாக நுழையும். அங்கே பல பழக்கும் புதிய கற்களை கண்டறிந்து வியப்படையும். ஒருமுறை ஒரு பெரிய நட்சத்திர மீனுடன் நட்பு கொண்டது. அது நீர்க்கீரியின் முதுகில் சவாரி செய்தது. ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு புதிய கண்டுபிடிப்பும் அதற்கு அளவற்ற மகிழ்ச்சியை தரும். ஒவ்வொரு காலையிலும் சூரியனின் பொன்னொளி கடலில் பரவும்போது அந்த நீர்க்கீரி தனது புதிய சாகசத்தை தொடங்கும். அதன் துடுப்புகள் தண்ணீரில் பளபளக்க ஒரு புதிய நாளை நோக்கி வேகமாக செல்லும். ஒரு நாள் அது தனது வழக்கமான விளையாட்டில் ஈடுபட்டிருந்தது. ஒரு பெரிய கடற்புல்லின் கூட்டத்தில் மறைந்து விளையாடிக் கொண்டிருந்தபோது வழக்கத்திற்கு மாறாக ஒரு புதிய ஒலி அதன் காதுகளை எட்டியது. அது மெல்லிய தொடர்ச்சியான டக் 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 ஒலி. கடலுக்கு அடியில் இப்படி ஒரு ஒலி கேட்டதில்லை. முதலில் அது ஏதோ ஒரு பெரிய மீன் பாறையில் மோதும் ஒலி என்று நினைத்தது. ஆனால் ஒலி சீராக ஒரே மாதிரியாக தொடர்ந்தது. இது என்னவாக இருக்கும்? அதன் குட்டி மனதுக்குள் ஒரு பெரிய கேள்வி எழுந்தது. என்ன இது? என்ன நடக்கிறது என்று தனக்குள்ளேயே முணுமுணுத்தது. அதன் சின்னஞ்சிறு புருவங்கள் சுருங்கின. ஒருவித புதிய உணர்வு, கலவையான ஆர்வமும் லேசான பதட்டமும் அதை ஆட்கொண்டது. அந்த ஒலியை பின்தொடர்ந்து நீர்க்கீரி மெதுவாக நீந்தியது. ஒலி வரும் திசையை நோக்கிச் செல்ல செல்ல அதன் இதயம் படபடவென அடிக்கத் தொடங்கியது. ஒரு மறைவான பவளப்பாறை வழியாக கடலின் மேல்மட்டத்தை நெருங்கியது. அங்கே கடலோரம் நின்றிருந்த ஒரு பிரம்மாண்டமான புராதனமான மரத்தை பார்த்தது. அந்த மரம் அதன் வேர்களை ஆழ்கடலில் விட்டு பல நூற்றாண்டு காலமாக அங்கே நிலை பெற்று நின்றிருந்தது. அது ஒரு மாய மரம் போல தோன்றியது. அதன் இலைகள் பவள நிறத்தில் மின்னின. அதன் கிளைகளில் எண்ணற்ற பறவைகள் கூடு கட்டியிருந்தன. குட்டி குரங்குகள் அதன் பழங்களை உண்டு மகிழ்ந்தன. இந்த மரம்தான் இந்த பகுதியின் உயிர் நாடியாக இருந்தது. டக் 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 ஒலி அந்த மரத்திலிருந்தே வந்தது. சில மனிதர்கள் தங்கள் கைகளில் கூர்மையான கோடாரிகளை வைத்துக்கொண்டு மரத்தின் அடிப்பாகத்தை வெட்டி கொண்டிருந்தனர். அவர்கள் ஒவ்வொரு அடியும் வைக்கும்போதும் மரத்தின் ஆன்மா குலைந்து போவதைப் போல நீர்க்கீரிக்கு தோன்றியது. மரத்தின் பெரிய தண்டு மீது விழுந்த ஒவ்வொரு அடியும் நீர்க்கீரியின் இதயத்தில் விழுவது போல வலித்தது. அதன் முகத்தில் கோபம் படர்ந்தது. அதன் குட்டி மூச்சு வேகமாக ஏறியும் இறங்கியும் கொண்டிருந்தது. இல்லை, இது நடக்கவே கூடாது, இதை நான் அனுமதிக்க மாட்டேன் என்று கத்தியது. அதன் குரல் கடல் நீரில் மூழ்கி போனது. அது மிகுந்த கோபமடைந்தது. இந்த மரம்தான் கடலின் பாதுகாப்பு. எண்ணற்ற உயிரினங்களுக்கு இது புகழிடம். இந்த கடற்பகுதியின் இயற்கை சமநிலைக்கு இது மிகவும் முக்கியம். இதை எப்படி வெட்ட முடியும் என்று எண்ணியது. அது ஒரு பெரிய கல்லை உருட்டி அந்த மனிதர்கள் மீது வீச முயன்றது. ஆனால் அது மிகவும் சிறியது. அதன் குட்டி கைகள் நடுங்கின. அதன் முயற்சியைக் கண்டு அருகிலிருந்த ஒரு பெரிய நண்டு, அது பெரியவர்களின் வேலை, நீ என்ன செய்ய முடியும், உன் குட்டி பலம் எதற்கு போதும் என்று சலித்தது. அந்த வார்த்தைகள் நீர்க்கீரியை இன்னும் சோர்வடையச் செய்தன. ஒரு பயமும் பெரிய கவலையும் அதன் மனதை பற்றிக் கொண்டன.
அதன் குட்டி விழிகளில் நீர் கோர்த்தது. என்ன செய்வது? என்னால் தனிமையாக ஒன்றும் செய்ய முடியாதா என்ற கேள்வி அதன் மனதை அலைக்கழித்தது. அது ஒரு கல் பாறைக்கு பின்னால் மறைந்து மரத்தை பார்த்தபடி கண்ணீர் சிந்தியது. நேரம் ஓடிக்கொண்டிருந்தது. மரத்தின் மீது விழுந்த அடிகள் அதிகரித்து கொண்டே இருந்தன. மரத்தின் இலைகள் உதிர்வது போலவும் அதன் வலி கண்ணீராக வழிவது போலவும் நீர்க்கீரிக்கு தோன்றியது. மரத்தின் தண்டு ஒரு பெரிய கீறலுடன் வெடிக்கத் தொடங்கியது. ஒரு பயங்கரமான சத்தம் கடலில் எதிரொலித்தது. ஒரு கட்டத்தில் மனிதர்கள் சற்று ஓய்வெடுக்க அமர்ந்தனர். அந்த நேரத்தில் ஒரு புதிய வினோதமான ஒலி கேட்டது. படகு ஒன்றின் எஞ்சின் இரைச்சல். அந்த எஞ்சின் ஒலி அந்த ஆழமான அமைதியான கடலில் ஒரு பயங்கரமான சத்தமாக இருந்தது. ஒரு புதிய படகு வந்து சேர்ந்தது. அந்த மனிதர்கள் மறுபடியும் தங்கள் கோடாரிகளை எடுக்க தயாராகிக் கொண்டிருந்தனர். இப்போது 3 படகுகளும் அதிகமான மனிதர்களும் இருந்தனர். நிலைமை இன்னும் மோசமானது. இந்த சமயத்தில்தான் ஒரு தைரியமான எண்ணம் நீர்க்கீரியின் மனதில் மின்னியது. அது உடனடியாக ஒரு பெரிய பவளப்பாறைக்கு சென்றது. அங்கே வயதான ஞானமுள்ள ஒரு ஆமை தனது நீண்ட கழுத்தை நீட்டி சூரிய குளியல் போட்டுக்கொண்டிருந்தது. அதன் முதுகில் பல நூற்றாண்டு கால கதைகள் புதிந்திருந்தன. நீர்க்கீரி தனது குட்டி மொழியில் நடந்த அத்தனையையும் விளக்க ஆமையின் கண்களில் ஒரு சோகம் படர்ந்தது. ஆமை ஒரு பெருமூச்சு விட்டு தனது வயதான கண்களால் நீர்க்கீரியை பார்த்தது. இந்த மனிதர்கள் பேராசை கொண்டவர்கள். ஆனால் நாம் அனைவரும் இணைந்து செயல்பட்டால் ஒரு வழி காணலாம். தனி ஒருவனால் இந்த உலகில் எதுவும் சாத்தியமில்லை. ஆனால் அனைவரும் ஒன்றாக சேர்ந்தால் மலையையும் அசைக்கலாம் என்றது. ஆமையின் வார்த்தைகள் நீர்க்கீரிக்கு நம்பிக்கை அளித்தன. ஆமை ஒரு திட்டத்தை சொன்னது. அது மிகவும் தந்திரமான ஆனால் சாத்தியமான ஒரு திட்டமாக இருந்தது. நீர்க்கீரிக்கு ஒரு அற்புதமான யோசனை கிடைத்தது. அது வேகமாக நீந்தி மற்ற கடல்வாழ் உயிரினங்களை அழைத்தது. சிறிய மீன்கள், நண்டுகள் மற்றும் சில ஆமைகளும் ஒன்று சேர்ந்தன. ஒரு பெரிய பலம் வாய்ந்த கடல் சிங்கம் கூட தனது குகையிலிருந்து எட்டி பார்த்தது. நாம் இந்த மரத்தை காப்பாற்ற வேண்டும். இந்த மரம் இல்லையென்றால் நம் வாழ்வாதாரமே அழிந்துவிடும். நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து செயல்பட வேண்டும் என்று நீர்க்கீரி உற்சாகமாக குரல் கொடுத்தது. அதன் குரலில் ஒரு புதிய தைரியம் ஒலித்தது. அனைவரும் தலையசைத்தனர். கண்களில் உறுதி தெரிந்தது. மனிதர்கள் மீண்டும் தங்கள் வேலையை தொடங்கினர். கோடாரிகள் மீண்டும் மரத்தின் மீது விழத் தொடங்கின. மரத்தின் தண்டு ஒரு பெரிய கீறலுடன் வெடிக்கத் தொடங்கியது. ஒரு பயங்கரமான சத்தம் கடலில் எதிரொலித்தது. இப்போதுதான் சரியான நேரம் என்று நீர்க்கீரி சைகை காட்டியது. அதன் இதயம் வேக வேகமாக துடித்தது. ஒரு பெரும் சாகசத்துக்கு தயாரானது. திடீரென்று ஒரு மாபெரும் சத்தம் கேட்டது. நூற்றுக்கணக்கான சிறிய மீன்கள் வண்ண வண்ணமாக மின்னியபடி தங்கள் துடுப்புகளை வேகமாக அசைத்து ஒரு பெரிய சுழலாக உருவெடுத்தன. அவை மனிதர்களின் படகுக்கு கீழே சுழன்று மாபெரும் அலைகளை உருவாக்கத் தொடங்கின. படகுகள் ஆட்டம் கண்டன. மனிதர்கள் நிலை தடுமாறினர். அவர்கள் ஒரு பெரிய சுறாமீனை பார்ப்பது போல பயந்தனர். சில மீன்கள் மனிதர்களின் கால்களை சீண்டின, பயமுறுத்தின. இது ஒரு பெரிய கடல் பூகம்பம் போல அவர்களுக்கு தோன்றியது. பயத்தில் அவர்களின் முகம் வெளுத்தது. அதே சமயம் நீர்க்கீரியும் மற்ற ஆமைகளும் இணைந்து மரத்தின் அடியில் இருந்த மணலை தங்கள் கால்களாலும் துடுப்புகளாலும் தள்ளத் தொடங்கின. இதனால் மரத்தின் அடியில் ஒரு பெரிய குழி உருவானது. மரம் இன்னும் உறுதியற்றதாக மாறியது. மரத்தின் அடியிலிருந்து ஒரு பெரிய நீர்க்குமிழி வெளிவந்தது. மண்ணோடு கலந்த நீர் மேலே வந்தது. ஒரு பெரும் பிளவை ஏற்படுத்தின. இதன் காரணமாக மரத்தின் அடியிலுள்ள மண் தளர்ந்து மரம் ஒரு பக்கமாக சாயத் தொடங்கியது. மரத்தின் இலைகள், கிளைகள் ஒலியுடன் அசைந்தன. மனிதர்கள் தங்கள் படகு ஆடுவதையும் மரம் இன்னும் உறுதியற்றதாகி அது எப்போது வேண்டுமானாலும் விழதாம் என்பதையும் கண்டனர். பயத்தில் அவர்கள் தங்கள் கோடாரிகளை போட்டுவிட்டு, ஐயோ
கடல் கொந்தளிக்கிறது, மரம் விழப்போகிறது என்று அலறினர். அவசரமாக படகை திருப்பிக் கொண்டு வேக வேகமாக தப்பி ஓடினர். ஒரு பெரும் அச்சுறுத்தல் நீங்கியது. நீர்க்கீரி மூச்சு திணறலோடு நிம்மதி பெருமூச்சு விட்டது. அதன் குட்டி இதயம் இன்னும் வேக வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது. அப்பப்பா, ஒரு வழியாக இந்த ஆபத்து நீங்கியது என்று சந்தோஷத்தில் துள்ளியது. அதன் கண்களில் மகிழ்ச்சி மின்னியது. மரத்தின் உயிர் காப்பாற்றப்பட்டது. நீர்க்கீரி மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தது. மற்ற மீன்களும் நண்டுகளும் ஆமைகளும் அதை சுற்றி வந்து தங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்தன. குட்டி மீன்கள் நீர்க்கீரியை சுற்றி நடனமாடின. அப்பப்பா, ஒரு வழியாக இந்த ஆபத்து நீங்கியது என்று சந்தோஷத்தில் துள்ளியது. அதன் கண்களில் மகிழ்ச்சி மின்னியது. அந்த புராதன மரம் நிம்மதியாய் நின்றிருந்தது. அதன் பவள நிற இலைகள் மெதுவாக காற்றில் அசைந்தன, ஒரு நன்றி சொல்லும் பாவனை போல. மரத்தின் பறவைகளும் குரங்குகளும் மீண்டும் கூச்சல் போடத் தொடங்கின. மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தன. கடல் ஒரு புதிய அமைதியை கண்டது. அந்த நாள் நீர்க்கீரியின் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத நாளாக அமைந்தது. அது தனிமையாக செயல்பட்டிருந்தால் இந்த மரத்தை காப்பாற்றியிருக்க முடியாது. அதன் சின்னஞ்சிறு பலம் போதாது. ஆனால் நண்பர்களின் உதவி, குறிப்பாக ஞானமுள்ள ஆமையின் அறிவுரை மற்றும் குட்டி மீன்களின் ஒருங்கிணைந்த முயற்சி இந்த மகத்தான வெற்றியை சாத்தியமாக்கியது. அந்த நண்டு கூட இப்போது நீர்க்கீரியை பெருமையுடன் பார்த்தது. நீர்க்கீரி அந்த ஆமையை பார்த்தது. ஆமை மெதுவாக புன்னகைத்தது. பார்த்தாயா குட்டி நண்பா, தைரியம் உன்னிடம் இருந்தது. ஆனால் அந்த தைரியத்துக்கு துணை நின்றது உன் நண்பர்கள்தான். இந்த மரத்தைப் போல நாம் அனைவரும் ஒரே குடும்பம். ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து இருக்கும்போதுதான் எப்பேற்பட்ட ஆபத்தையும் எதிர்க்க முடியும். தனித்து நின்று போராடுவதை விட இணைந்து நின்று சாதிப்பதுதான் சிறந்தது என்றது. ஆமையின் வார்த்தைகள் நீர்க்கீரியின் மனதில் ஆழமாக பதிந்தன. நீர்க்கீரிக்கு உள்ளே ஒரு பெரிய வெளிச்சம் பிறந்தது. அது தன்னுடைய குட்டி கைகளால் தனது நண்பர்களான மீன்களையும் நண்டுகளையும் ஆமைகளையும் தொட்டது. அதுவரை அது சாகசத்தை தேடி தனிமையிலேயே அலைந்தது. அது கண்ட புதிய விஷயங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதில்லை. ஆனால் இன்று இந்த மிகப்பெரிய சவாலை சந்தித்த பிறகு அது ஒரு முக்கியமான உண்மையை உணர்ந்தது. நட்பே உண்மையான புதையல். ஆம், கடலில் கண்டறியப்பட்ட பவளப்பாறைகளையும் பளபளக்கும் ரத்தினங்களையும் விட நண்பர்களின் அன்புதான் மிகவும் விலைமதிப்பற்றது. அது வெறும் வார்த்தைகள் அல்ல, அதுவே அதன் புதிய வாழ்க்கை மந்திரமாக மாறியது. நீர்க்கீரி அன்று முதல் மற்ற கடல்வாழ் உயிரினங்களுடன் இன்னும் நெருக்கமாக பழகத் தொடங்கியது. அதன் சாகசங்கள் இப்போதும் தொடர்ந்தன. ஆனால் இப்போது அது தனியாக இல்லை. அதன் நண்பர்கள் எப்பொழுதும் அதன் பக்கபலமாக இருந்தனர். ஒவ்வொரு புதிய சாகசமும் இப்போது பகிர்ந்து கொள்ளப்படும் மகிழ்ச்சியாக மாறியது. ஆழ்கடலின் அமைதியான இரைச்சலில் நீர்க்கீரியின் சிரிப்பு இன்னும் இனிமையாக கேட்டது. அது தனது நண்பர்களுடன் இணைந்து கடலின் ஆழமான ரகசியங்களை ஆராய்ந்தது. புதிய மீன் நண்பர்களை பெற்றது. அன்புடனும் ஒற்றுமையுடனும் இருந்தால் எப்பேற்பட்ட சவாலையும் எதிர்கொள்ளலாம் என்பதை அந்த நீர்க்கீரி கற்றுக்கொண்டது. நட்பின் பலம் எவ்வளவு பெரிய ஆபத்தையும் விரட்டியடிக்கும் ஒரு மந்திர சக்தி என்பதை அது முழுமையாக உணர்ந்தது. இனிமேல் எந்த சவாலும் தனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது என்று அது உணர்ந்தது. காரணம், அதற்கு துணையாக நண்பர்கள் இருப்பார்கள். அதனால் குட்டி நண்பர்களே, நாம் கற்றுக்கொண்ட பாடம் என்னவென்றால், நண்பர்கள்தான் நம் உண்மையான செல்வம். அவர்களை மதித்து அன்புடனும் ஒற்றுமையுடனும் வாழ்வோம். நட்பே உண்மையான புதையல். நண்பர்களே, லைக் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.